அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெய்சன் ராஜா. 1ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாத்து. நான் கதை சொல்ல வந்தேன். ஒரு அரசன் போடி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவை கையில் திறந்து தள்ள வேண்டும் என்று கூறினான். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதியை தானமாக வழங்கப்படும் என்று கூறினான். தோற்றால் தொடும் கை வெட்டப்படும் என்று கூறினான். மக்கள் யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு இளைஞர் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான். போட்டியில் தோற்றுவிட்டால் கைகள் வெட்டப்படும், உனக்கு தெரியாதா, உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று மக்கள் கேட்டனர். தோற்றால் கையில் தானே போகும், என் உயிர் இல்லையே என்று கூறிக்கொண்டு இளைஞன் கோட்டை கதவை நோக்கி நடந்தான். இளைஞன் கோட்டை கதவை கையில் தங்கினான். என்ன அதிசயம், என்ன அதிசயம்! கதவு சட்டென திறந்து கொண்டது. கோட்டை கதவில் தாப்பால் போடவில்லை, அது திறந்து தான் இருந்தது. சில பேர் இந்த உலகத்தில் இப்படி தான் என்கிறார்கள். உன் தோல்விக்கும் நீதான் காரணம், உன் வெற்றிக்கும் நீதான் காரணம். அனைவரும் அறிந்த ஒரு கதை இருக்குது தெரியுமா? அதன் முயலாமை, முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். நண்பா, எழுந்து வா, உனக்காக வெற்றி காத்திக் கொண்டது. பயம் வேண்டாம், இலக்கை நோக்கி செல். வெற்றி நிச்சயம். துளிர்ந்து செயல்படு, தன்னம்பிக்கையோடு இரு. நன்றி, வணக்கம்.